இப்போ நான் கேட்குற பாட்டே கேட்டிங்கன்னா நான் யாருமே பெருசாக கேட்டிருக்க மாட்டாங்க. நான் வந்து பாடுற பாட்டெலாம் முன்னாடி தெரிந்த பாட்டெலாம் ஆடினுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ நீங்கள் சொல்ல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா அப்படின்றப்போ உனக்கு எவ்வளோ பெரிய குவாலிட்டி அதில் இருக்குது. மண்குடிசை வாசல் என்றால் என்ன ப்ரோ அது வந்து நம்மளுக்கு அந்த பாட்டில் வந்து அவ்வளோ சிம்பிளாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுன்றதுலாம் அது அவ்வளோ இது தென்றல் வர வெறுத்திடுமா லவ்வர் ரசிச்ச பீரியடும் ரொம்ப 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 அவளுக்கு என்ன அழகிய முகம். நான்லாம் பிளாட். ஸோ ஒரு பொண்ணை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற அவளுக்கு என்ன அழகிய முகம் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அந்த முதல்ல அதெல்லாம் பயங்கரமா ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு. அது நீங்க கேட்டனாலே உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அவர் என்ன ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. நம்ம சில விஷயத்துல அனுப்போம் அல்லோ மிஸ் எங்க போறீங்க ஏன் இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ற அதெல்லாம் வந்து அவ்வளோ காமெடியாக பண்ணியிருப்பாங்க ப்ரோ. அந்த டைமுக்கு அது உண்மையிலே ஒரு ஃபன்னான விஷயம். ஹலோ மிஸ் எங்கே போறீங்க நம்மளுக்கு இப்போ கேட்டால் கொஞ்சம் கிரிஞ்சாக கூட இருக்கலாம் அதெல்லாம். ஆனால் அந்த டைமுக்கு அதுதான் ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயமே. ஹலோ மிஸ்னா அப்போ வந்து கலாய்க்கிற மாரி ஒரு பொண்ணை வந்து ரொம்ப நெக்கலாக நம்ம கூப்பிடுற மாரி. என்று ஏன் இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்க அதை வந்து அப்போ எழுதியிருக்காங்கன்னா அது எவ்வளோ ரசித்து அதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுமாதிரி எவ்வளோ பாட்டு சொல்லலாம் இப்படி நீங்கள் சொல்கிறேன். 2 மனமெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மனம் வேண்டும் நின்று அதாவது 2 மனசு வேணும் யோசிக்கிறானா ஒருத்தவனுக்கு என்ன மாரி இருக்கும். அவனுக்கு எவ்வளோ தாட் இருக்கும் ப்ரோ அவனுக்குள்ள. இறைவனிடம் கேட்பேன் அதெல்லாம் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது ப்ரோ. அதெல்லாம் வேற கிரேட் ப்ரோ அவங்க. அதெல்லாம் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று